இன்னைக்கு வீடியோல எந்த காயின்ல வந்து ஸ்பாட்ல இன்வெஸ்ட் பண்றது? ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம். அதே மாதிரி பிட்காயினோட மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் அதர் காயினோட மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம். நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையில் வரும் காணொளி. இது பிட்காயினோட சார்ட் டெய்லி சார்ட்ல இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பிரைஸ் பெருசா மூவ் ஆகல. ஈவன் தோ வந்து ஃபெட்ஸ் ரேட் கட் பண்ணியிருந்தாலுமே, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பிரைஸ் மேல போறதுக்கு. ஆனா, பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுற மாரி தெரிஞ்சாலும், இன்னுமே புல்லிஷா தான் இருக்கு. இங்க வொர்ஸ்ட் கேஸ் என்ன நடக்கும்னா, இந்த மாரி வந்து லிக்விடிட்டி கிராப் நடக்கும். ஃபுல்லாவே ஒரு பெரிய ஒரு 4% 5% வந்து ஒரு டம்ப் வந்துட்டு, சடனா சொல்றேன். அப்புறமேலு பிரைஸ் வந்து மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. இது யூசுவலா நடக்கிறது தான் ஒரு ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆகும்போது, இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஆல்ரெடி ஒரு லாங் வந்து இந்த பாட்டம்ல ஒரு 67,000 கிட்ட எடுத்திருந்தீங்கன்னா, பிரச்சனை இல்ல. மேபி நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு, ஒரு ஷார்ட் பொசிஷன வச்சு ஹெட்ஜ் பண்ணலாம். ஷார்ட் டெர்ம்ல அதாவது இன்னும் இந்த வீக் முடியிற வரைக்கும் இந்த வீக்கெண்ட், வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆகுறது வந்து சண்டே நைட் ஆகும். ஸோ, அதுக்குள்ள பிரைஸ் வந்து ஒரு புல் பேக் கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து அதாவது ப்ரீவியஸ் ஹை இருந்துச்சுல்ல ஒரு 73,000 கிட்ட. அத நல்லா ஹோல்ட் பண்ணுச்சுன்னா, அங்க லாங் பண்ணலாம். பட் ஆனா அங்க அது பிரேக் ஆயி ரொம்ப வாலடைலா இருந்தா பிரைஸ் வந்து கொஞ்சம் கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கீழ வந்தாலும் வொர்ஸ்ட் கேஸ் வந்து 67,000 65,000 கீழ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ உங்க லிக்விடேஷன் அதுக்கு கீழ இருந்தா பயப்பட தேவையில்ல. பட் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு ஹெட்ஜ் பண்றது நல்லாருக்கும். நான் ஹெட்ஜ பத்தி ஆல்ரெடி வந்து நம்மளோட டெலகிராம் டிஸ்கஷன் சேனல்ல போட்டிருந்தேன். ஒரு வீடியோவே அதில ஒரு 2 மினிட்ஸ் போட்டிருக்கேன். எப்படி ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. மறக்காம நீங்க ஹெட்ஜ் பண்ணும்போது அ சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். இப்போ ஒரே பாயிண்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கூட ஹெட்ஜ் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்றேன். லாங் அண்ட் ஷார்ட் ஒரே டைம்ல எடுக்கலாம். லிக்விடேஷன் ஆகாது 2மே. ஒரு பொசிஷன் மேல போகும்போது நீங்க இன்னொன்னு குளோஸ் பண்ணிட்டு, இன்னொன்னு கீழ வந்தோனே குளோஸ் பண்ணலாம்னு நெனச்சா கூட, அது வந்து ரொம்ப அன்லைக்லி. அது ஏன்னா வந்து ஏகப்பட்ட பிரஷர் பில்ட் பண்ணும். உங்களால கரெக்ட்டான டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ நான் அதனால வந்து அத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க அத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அது மாரிலாம் ஹெட்ஜ் பண்ணாதீங்க. ஹெட்ஜிங் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு லாங் பொசிஷன் ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கு. அப்ப வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் கீழ வர மாரி இருக்குன்னா, அப்போ ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். அது கீழ வரும்போது எதுவரைக்கும் வரும்னு நெனைக்கிறீங்களோ, அதுவரைக்கும் வந்துட்டு ஷார்ட் பொசிஷன குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த ப்ராஃபிட் நீங்க எடுத்த மாதிரி, ஆல்சோ அந்த லாங் என்ட்ரில இருக்க லாங் பொசிஷன்ல இருக்க என்ட்ரிய மிஸ் பண்ணாம அப்படியே வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா லாங் பொசிஷன் வந்து நீங்க ஒரு சூப்பரான என்ட்ரில எடுத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 60,000 கிட்ட எடுத்திருக்கீங்கன்னா, அது ஒரு நல்ல என்ட்ரி தானே. ஸோ அதனால அத சொல்றேன். இல்ல அப்படி நீங்க லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்க. பட் ஆனா ஒரு சேஃப்டிக்கு மட்டும் வேணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு $1000க்கு வந்து நீங்க ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10x லெவரேஜ்ல அது பேசிக்கா வந்து ஒரு $10,000 வொர்த் ஆஃப் பொசிஷன் சைஸ். நீங்க ஒரு $250க்கு ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்றீங்கன்னா, இப்போ உங்க லிக்விடேஷன் கொஞ்சம் கீழ போகும். நான் வந்து இப்போ 60,000 என்ட்ரின்னு மனசுல வச்சுட்டு நான் சொல்றேன். அப்போ வந்து உங்க ஸ்டாப் லாஸோ இல்ல இதுவோ வந்து இன்னும் கொஞ்சம் கீழ தள்ளி வைக்கலாம். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. இவ்வளோ தான் ஹெட்ஜிங்ல வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈத்தீரியம் பார்க்கலாம். ஈத்தீரியம் ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. நாம பிரெடிக்ட் பண்ண மாதிரியே இந்த டிசெண்டிங் சேனலோட ரெசிஸ்டன்ஸ் லெவல டச் பண்ணிட்டு பிரைஸ் கீழ வரலாம். இந்த இடத்துல கொஞ்சம் வாலடைலா இருக்கும். கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு கூட கீழ வந்து இதுக்கு கீழ வந்து குளோஸ் ஆகலாம். இல்ல பிரேக் பண்ணிட்டு இதுக்கு மேல கூட இந்த லைன வந்து சப்போர்ட்டா யூஸ் பண்ணி கூட குளோஸ் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு இத பிரேக் பண்றது, இத டச் பண்றது கேரண்டின்னு தான் நான் நெனைக்கிறேன் இன்னைக்கு. மோஸ்ட்டா இன்னைக்கு இல்லன்னா நாளைக்குள்ள இந்த லைன டச் பண்ணிடும். ஸோ அதனால ஈத்தீரியம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க லாங் பண்ணலாம். பட் வந்து பிட்காயின் வந்து அவ்வளோ பெரிய மூவ் தருமா இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு லாங் பண்றதுனா ஈத்தீரியம் பண்ணலாம். நெக்ஸ்ட் சொலானா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல வந்து நோக்கி போயிட்டுருக்கு. பேசிக்கா வந்து ஒரு 2,204 வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, செல் பிரஷர் இங்க இருந்தே பில்ட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இங்க கொஞ்சம் புல் பேக் இருக்கலாம். ஆனா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுல ஒன் ஆஃப் த காயின் வந்து சொலானா. அதே மாரி எத்தீனா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கீழ வர மாரி இருக்கு. நம்ம நேத்து டிராப் பண்ண அந்த ஏரியாக்குள்ள வரும். அதாவது $0.44 வரைக்கும் பிரைஸ் வந்து கீழ வரலாம். அங்க ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். அங்க வந்து கொஞ்சம் பை பிரஷர் இருக்கும். ஸோ, அதுவரைக்கும் ஷார்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான காயின். ஏன்னா, இதில வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மூவ் ரொம்ப ரொம்ப அதிகமா ஆகும். இப்ப நீங்க 1% அசால்ட்டா மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1, 2% வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல போய் ஸ்கேல் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இல்ல 5 மினிட்ஸ் சார்ட்ஸ பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
அது எவ்வளோ வந்து மூவ்மெண்ட் வந்து இதா இருக்குன்ட்டு. இப்ப நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்து வரைஞ்சு காட்டுறேன். பாருங்க. இது ஒரு சின்ன மூவ் மாரி சார்ட்ல தெரியும். பட் இது ஒரு 4% மூவ். இத தான் நான் மீன் பண்றேன். ஒரு சின்ன இது இருந்துச்சுன்னா கூட அது பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அவ்வளோ வாலடைலா இருக்குங்கிறத நான் மீன் பண்றேன். அதனால எத்தினாவ எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. ஆனா, இப்போதைக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. அந்த பழைய ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்ப அது சப்போர்ட் லெவல் இருக்குல்ல, அத வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஏரியா கிட்ட பிரைஸ் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணும் தான் நான் நெனைக்கிறேன். அத நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க அதுவரைக்கும் வேணா இன்னைக்கு ஸ்கேல்ப் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இங்க ஒரு ப்ராபப்ளி ஒரு ரீடெஸ்ட் இருக்கலாம். ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி, இப்டி பிரைஸ் வந்து இப்டி வந்துட்டு கூட பிரைஸ் கீழ போலாம். என்ட்ரிய வந்து கரெக்ட்டா பிளேஸ் பண்ணுங்க. இப்ப சடனா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோ பார்த்தோனே டக்குன்னு எடுத்துறாதீங்க. நான் இத 15 மினிட்ஸ்ல காட்டுறேன். 15 மினிட்ஸ்ல பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு அ லோவர் ஹை ஃபார்ம் பண்ணோனே, அப்புறமேல் 5 மினிட்ஸ்ல போயிட்டு நீங்க அத ஸ்கேல்ப் பண்ணலாம். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து சுவி. இது வந்து நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் பேரிஷா இருக்க மாரி தெரிஞ்சாலும், ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல இன்னைக்கு கொஞ்ச நேரம் வந்து பிரைஸ் கீழ போலாம். அவ்வளோதானே தவிர, ஓவராலா புல்லிஷா தான் இருக்கு. ஒண்ணுமே வந்து பிரைஸ் வந்து பேரிஷா இருக்க மாரி தெரியல. ஆனா கொஞ்சம் கன்சால்டேஷன் ஃபேஸ்ல இருக்க மாரி இருக்கு. மத்தபடி இன்னுமே இது வந்து புல்லிஷா தான் இருக்கு. நீங்க வந்து இதுல ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. கண்டிப்பா எடுக்கலாம். கொஞ்சம் ஒரு புல் பேக் இருக்க தான் செய்யும். இருந்தா தான் நல்லது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாவும் இருக்கு. ஏன்னா இது வந்து கன்சாலிடேட் ஆகுதுன்னா, பிரைஸ் வந்து கண்டிப்பா இங்கேருந்து இன்னொரு லெக் ஆகி போலாம். அதனால அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஆல்ரெடி ட்ரேட் எடுத்தவங்களுக்கு ஓவராலா பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி ஒரு என்ட்ரில இருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து அழகா ஸ்கேல்ப் பண்ணலாம் ப்ராஃபிட் வச்சுக்கிட்டே. அதையுமே கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. 1ஓ 2ஓ எடுங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பிரைஸ் வந்து வாலடைலா இருந்தா அத கூட அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க என்ட்ரி மிஸ் பண்ண வேணாம். அந்த அந்த பொசிஷன ஓப்பன்லேயே வச்சிருக்கலாம். பிரைஸ் கீழ வந்து ஒரு பேரிஷா மாறும்போது நம்ம வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ். பிரைஸ் வந்து ஓவராலா சொல்லணும்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல போற மாரி இருக்கு. ஸ்லைட்டா பேரிஷா இருக்கு. ரொம்ப ஸ்லைட்டா. ரொம்ப ஹெவியா கிடையாது. பிட்காயின் ஏதாவது பண்ணா தான் உண்டு. பிட்காயின் வந்து நான் சொன்ன மாரி ஒரு சடன் புல் பேக் இதுக்கு கீழ போச்சுனா தான் பிரைஸ் ரொம்ப பேரிஷ் ஆகும். இத டச் பண்றது நான் ஷார்ட் டெர்ம் தான் சொல்றேன். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு வேணா கொஞ்சம் பேரிஷா போகலாம். ஏன்னா, இன்னைக்கு கொஞ்சம் அவ்ளோ பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து அவ்ளோ அக்ரெசிவா இல்ல. அந்த எலக்ஷன் டேவ கம்பேர் பண்ணும்போது, இந்த பெரிய கேண்டில் கம்பேர் பண்ணும்போது, அது எலக்ஷன் டே பேசிக்கா. அத கம்பேர் பண்ணும்போது, அந்த ஹைப் கம்மியா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப வந்து இதுக்கு மேல டொனால்ட் ட்ரம்ப் வந்து அ கிரிப்டோக்கு ஃபேவரா என்ன பண்றாரு? அந்த நேத்து நம்ம பேசின மாரி இந்த எஸ்இசி சேர்மன ஃபயர் பண்றாரா? வேற யாராவது ப்ரோ கிரிப்டோவா ஹையர் பண்றாரா? எஸ்இசி சேர்மனா? இதெல்லாமே இந்த மாரி நியூஸ்லாம் அவர் வந்து ஆக்சுவலா அந்த பொசிஷன் போனதுக்கப்புறம் தான் வரும். அதுவரைக்கும் ரூமர்ஸ் தான். அவர் வந்து 20த் ஜான்வரி இனாகரேஷன் பண்றதுக்கப்புறம் தான் அவரால அ ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுவரைக்கும் ஜஸ்ட் ரூமர்ஸு அவர் குடுக்குற அனௌன்ஸ்மென்ட் தான். அத வச்சு ஸ்பெகுலேஷன்ல வேணா பிரைஸ் வந்து கீழ போலாம். அதே மாரி ரேட் கட்ஸ் வந்து நடந்துச்சு நேத்து. இது வந்து ஆக்சுவலா ஒரு புல்லிஷ் இண்டிகேஷன் தான். 25 பேஸ் பாயிண்ட்ஸ் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஆல்ரெடி கம்மி பண்ணிட்டே தான் வராங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். வந்து இப்ப கம்மி பண்றதுனால, இது வந்து ஒண்ணுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைனா தான் பார்க்கப்படுது. ஈவன் போத் ஃபார் எக்கானமி அண்ட் கிரிப்டோக்கு. ஆனா, இது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் கொஞ்சம் கீழ போயிட்டு எக்கானமி கொஞ்சம் கீழ போயிட்டு அப்புறமேல் ஸ்டேபிள் ஆவறது தான் பெட்டரான விஷயமா இருக்கும். பட் ஆனா இவங்க வந்து கட் பண்ணிட்டே போறாங்க. இவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருந்து எல்லாமே இருந்துமே வந்து இத கட் பண்ணிட்டே போறாங்க. இது ஓவராலா லாங் டெர்ம்க்கு நல்லதில்ல. பட் இந்த ஷார்ட் டெர்ம்ல வந்து கண்டிப்பா புல்லிஷ் தான். அதனால அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நேத்து யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுச்சோ, அத வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் எப்படி இப்ப நம்ம ட்ரேட் பண்ற டைம்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதனால தான் கன்சாலிடேட் ஆகுன்றேன். ஒரு 6:30 மணிக்கு மேல பிரைஸ் கண்டிப்பா ரொம்ப புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த ரியாக்ட் பண்ற டைம்ல தான் நான் வந்து எடுக்கணும். அந்த டைம்ல மோஸ்ட்டா புல்லிஷா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஒரு 6:30 மணிக்கு மேல பொசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. அதுவரைக்கும் ஒரு மாரி ஸ்லோவா சைட்வேஸ்ல தான் இருக்கும் மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட்ல நாம இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததெல்லாம் பார்க்கலாம். நான் இந்த ஸ்கேலப் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு போன ஒரு 3, 4 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலா வந்து ஒரு 40% வந்து பம்ப் ஆயிருந்துச்சு. இந்த நியூஸ்க்கு அப்புறமேலு. இது உன்னமே வந்து மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 23 மில்லியன் தான் இருக்கு. அ ஃபுல்லி டைல்யூட்டட் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா, 100 மில்லியன் தான் இருக்கு. இது சுவி பம்ப் ஆகுற மாரியே பம்ப் ஆகும். இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் மிட் கேப் தான். ரிஸ்க் கண்டிப்பா எடுக்கலாம். தப்பு கிடையாது. இது கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். அதே மாரி சைட்டஸ். இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். போத் ஃபார் சுவி அண்ட் ஆப்டோஸ். இந்த 2க்குமே இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இத வந்து இப்ப ரீசென்ட்டா பைனான்ஸ்ல லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் கண்டிப்பா ஒரு புல் பேக்
கீழ வந்ததுக்கு அப்புறமேலு பை பண்ணுங்க. $0.3 கிட்ட எங்க வேணாலும் இத வந்து ஸ்பாட்ல பை பண்ணலாம். டெஃபினட்டா இது ஒரு 10x ரிட்டர்ன் வந்து தரும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் நான் இப்ப சொல்ற காயின் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாவே ரிட்டர்ன் தரும். லேட்டா தராது, சீக்கிரமா தரும். நெக்ஸ்ட் வந்து இந்த தார் செயின் இத நான் வந்து நேத்தே பேசியிருந்தேன். இது வந்து கண்டிப்பா யாருமே நெனைக்காத மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் காயினா தான் இருக்கும். இது வந்து ஒரு மிட் 2023ல வந்து பம்ப் ஆச்சு. ஒரு 10x போச்சு. இங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $3 கிட்ட இருந்து $10 கிட்ட போச்சு. அதுக்கப்புறமேலு பிரைஸ் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் போயிட்டு கீழ போக ஆரம்பிச்சுருச்சு. இப்போ ஆக்டிவா இது வந்து ஸ்வாப் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒரு கிராஸ் செயின் இது ஸ்வாப்பு. பட் ஆனா இது வந்து என்னன்னா, இதில பிட்காயின் எல்லா காயினுமே வந்து நம்ம ஸ்வாப் பண்ணலாம். இது ஆக்சுவலா நானுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் அதில வந்து நம்ம வந்து தனி வாலெட்ல இருந்தே எல்லா எக்ஸ்சேஞ்சும் கம்மி ஃபீல பண்றதுக்கு இது ஒரு கோர் ஃபீச்சரா இருக்கும். இது நெறையா டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி இன்டிகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதில. ஸோ இது கண்டிப்பா ஒரு $20க்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஒரு $40 வரைக்குமே கூட போலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் ஏர்லியா போகும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் பம்ப் ஆகுற காயின் லிஸ்ட்ல இதுவும் இருக்கு. இதோட கம்மி வேல்யூல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஷிஃப்ட்ன்னு இருக்கு. இது வந்து ஆக்சுவலா 2014ல நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணும்போது இது ஒரு சூப்பரான எக்ஸ்சேஞ்ச். ஆ பேசிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் மாரி. கம்ப்ளீட்டா டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா அப்போ, ஆ இப்போ நீங்க வந்து ஒரு காயின்லேருந்து இன்னொரு காயின் மாத்தணும். பிட்காயின்லேருந்து ஈத்தீரியம் மாத்தணும்னா, அவங்க ஒரு பிட்காயினோட பார்கோட் குடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம பிட்காயின் அனுப்பணும். சைட்ல வந்து நம்ப ஈத்தீரியமோட அட்ரஸ் குடுத்துரணும். அங்க அத அனுப்பிச்ச உடனே, அங்கருந்து அப்புறமேலு வந்து இந்த வாலெட்டுக்கு பேசிக்கா நம்ம வாலெட்லேருந்து கனெக்ட் பண்ண தேவையில்ல. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாரி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு அவங்க வந்து அந்த இத ஃபாலோ பண்ணல. இப்ப ஏன்னா அவங்கலாம் யுஎஸ் பேஸ்ட். இதெல்லாம் காயின் பேஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கு. கிரேக்கன்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இது கண்டிப்பா பயங்கரமா பம்ப் ஆகும். 24 மில்லியன் தான் வந்து மார்க்கெட் கேப். ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு ப்ராப்பர் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சா மாறியிருக்கு. இவங்க இந்த தார் செயின வந்து ஃபுல்லி இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இதுல. டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச்ல. இது கண்டிப்பா வந்து காயின் பேஸ்ல இருக்கனாலயும், அதே மாரி இதுக்கு வந்து ஃபியூச்சர் பாஸ்ட்லயே வந்து ஒரு நல்ல ஹிஸ்டரி இருக்கு. கனெக்ஷன்ஸ் அண்ட் அ ஹிஸ்டரி இருக்கனாலயும், இது டெஃபினட்டா வந்து பம்ப் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 10x வந்து இது கேரண்டியா போகும். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா போகும். இந்த காயின் பேஸ்ல லிஸ்ட் ஆன காயின்ஸ் எல்லாமே வந்து காயின் பேஸ் பிளஸ் பைனான்ஸ் இந்த மாரி டாப் டியர் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆன காயின்ஸ் ஃபர்ஸ்ட் போகும் மேல. அதுவும் இல்லாம அந்த நரேட்டிவும் வேணும். ஸோ இந்த கேம்ஃபை கூட இப்ப ஆரம்பிக்குமான்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி ஏஐ கொஞ்சம் ஒரு மிட் புல் சைக்கிள்ல ஆரம்பிக்கும். பட் கேமிங்கும் ஆரம்பிக்கும். கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கும்னு நான் நெனைக்கிறேன். மேபி லாஸ்ட்டா கூட இருக்கலாம். ஃபைனலா ஒரு லோ கேப் சொல்றேன். இது வந்து நான் பெர்சனலா யூஸ் பண்ற ஒரு ஆப். டெய்லி நான் வந்து ஜிம்முக்கு போறதுனால யூஸ் பண்ற ஆப். ஆக்சுவலா நான் மாத்தி ஓப்பன் பண்ணிட்டேன். அது பேர் வந்து டிஃபிட். இது வந்து நீங்க ஸ்டெப்பின் ஆப் வந்து கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும். போன புல் ரன்ல வந்து ஒரு மூவ் டூ ஏர்ன் ஆப் அது. அது வந்து நீங்க பேசிக்கா வந்து ரன் பண்ற இதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து காயின்ஸ் வந்து நீங்க வந்து ஜெனரேட் பண்ணலாம். பேசிக்கா ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி தான் இது. எல்லா வொர்க் அவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த காயின் ஏர்ன் பண்ணலாம். சப்ளை பாருங்க, ஒன்லி 15 மில்லியன் தான் சப்ளை. பட் நான் ஜிம்முக்கு எவ்ரிடே போற ஆளு. ஸோ நானே வந்து இதுவரைக்கும் ஒரு 600 டூ 800 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். சப்ளை கம்பேர் பண்ணி அத யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இந்த ஆப் அவ்ளோ சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம். பாலிகானோட கிராண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து காசு குடுப்பாங்க. சில பாலிகான் ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த இதுல இது வந்து கிராண்ட் வின் பண்ணியிருக்கு. ஆ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாலிகான் செயின்ல தான் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்டு. கண்டிப்பா இது டெஃபினட்டா ஒரு 20xக்கு மேல ரிட்டர்ன் தரும். நான் எல்லாமே கம்மியா தான் சொல்றேன். பட் ஆனா இதெல்லாம் சொல்றதெல்லாம் கேரண்டியா சொல்றேன். இது ரொம்ப கம்மியா இருக்கு. 4 மில்லியன் தான் மார்க்கெட் கேப் இருக்கு. இது 40 மில்லியன் பண்ணவே 10x. ஓகேங்களா? 40 மில்லியன்லாம் வந்து புல் ரன்ல கம்மி. ஸோ இங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அ ஏர்லி 24லலாம். இப்போ கொஞ்சம் பிரைஸ் பம்ப் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. நம்ம சில காயின்லாம் மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியா இருக்கும். அதில இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்புறமேல் அது பிரைஸ் மேலேயே போகாது. பிட்காயின் மேல போக, போக, போக அது இன்னும் கீழ போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பயத்தில அத சீக்கிரமா வித்துருவோம். ஆனா கடைசியில அது பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா கடைசியில அவ்வளோ கீழ போயிட்டு ஒரு 10x டக்குன்னு போயிட்டு வரது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்கும். பிளஸ் வந்து மார்க்கெட் கேப்பும் கம்மியா இருக்கும்போது, கொஞ்சம் அமௌண்ட்டே உள்ள போம்போது, ஒரு 10 மில்லியன் உள்ள போம்போதே பிரைஸ் வந்து பயங்கரமா பம்ப் ஆகும். ஸோ அந்த மாரி விஷயம் தான் லாஸ்ட்டா நடக்கும். அந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ வந்து நான் சொல்லல. இது இல்லாம சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு இது போதும். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்ன ப்ராஜெக்ட்ஸ பத்திலாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உங்களோட ஓன் டெசிஷன நீங்க மறக்காம எடுங்க. ஃபைனலா இன்னொன்னு சொல்லிக்கிறேன்.
மறக்காம நம்ம Telegram குரூப்ல, டிஸ்கஷன் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ கேளுங்க. நான் கீழ லிங்க் போடுறேன். அந்த லிங்க்க யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இருக்கு. அதில பேசிக்கா என்னோட அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே வரும். பட் அதுக்கு கீழயே டிஸ்கஷன் இருக்கு. அந்த டிஸ்கஷன்ல நம்ம எல்லாருமே வந்து சேட் பண்ணலாம். உங்க டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்கலாம். ஸோ அதில மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல இன்னும் பெட்டரா நம்ம வந்து சில விஷயங்கள் பார்க்கலாம். தேங்க் யூ.